வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு தந்தை நீ ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினம் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 29ஆம் நாள் 12/2/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் 29ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 12/2/2024. சூரிய உதயமானது காலை 6:39 அயனம் உத்தராயணே, ருது ஹேமந்த ருதௌ, மாதம் பௌஷ மாசே, தை மாதம் மகர மாசே, பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது திருதியாம், திருதியை 40 நாழிகை 26 வினாடி, அதாவது இரவு 10:49 வரை. அதன் பிறகு சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. சிராத்த திதியானது திருதியாம், திருதியை திதி. சூரிய வம்சாவிகள் சௌராயமானக்காரர்களுக்கு சிராத்த திதியானது மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருதியாம், திருதியை திதி. அதாவது சௌராயமானக்காரர்கள் சூரிய வம்சாவளிகளில் வந்தவர்களுக்கு தங்களது குடும்பத்தில் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத்த திதியானது மாக மாசே, கும்ப மாசே, மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருதியாம், திருதியை திதி. அதாவது சந்திரவம்சாரிகள் சாந்திரமானக்காரர்கள் அவர்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாக மாதம் கும்ப மாசே, மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சௌராயமானக்காரர்களாகட்டும் சாந்திரமானக்காரர்களாகட்டும் அனைவருமே தங்களது பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியிலே அவர்களுக்கு வருஷாவருஷம் இதை செய்தீர்களேயானால் உங்களுக்கு பித்திருக்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ தாங்கள் அவர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராசந்தி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனாலும் சரி, அல்லது அவர்கள் இறந்தவர்களுக்கு வருஷாவருஷம் சிரார்த்தமே செய்யாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமும் கண்டிப்பாக வரும். இது உண்மைதான். வாசனம் இன்றைய காலை முதல் இரவு 7:40 வரை மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் இரவு 7:40 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் இரவு 7:40 மேல்
தாராளமாக அனைத்து செயல்களையும் வெளியூர் பிரயாணங்கள் எவ்வித தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம். வாசரமானது இந்து வாசரே, சோமவாசரே, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர்வபுரோஷமான நட்சத்திரம். பூரட்டாய் நட்சத்திரம் 32 நாழிகை 32 வினாடி, இரவு 7:40 வரை. அதன் பிறகு உத்தரபுரோஷமான நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் தை மாதம் மகர மாதம் பூர்வபுரோஷமான நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுபபலனானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலனானது நம்மை வந்து சேரும். இன்றைய யோகமானது காலை 7:40 வரை, காலை முதல் இரவு 7:40 வரை மரண யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்வரை திரியை திதி. இன்றைய ராகுகாலமானது காலை 8:09 முதல் 9:39 வரை. யமகண்டமானது காலை 11:09 முதல் பிற்பகல் 12:39 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2:09 முதல் மாலை 3:39 வரை. நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் இரவு 7:40 வரை மரண யோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு 7:40 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, கிடையாது. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். இன்றைய சந்திராட்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:29 முதல் பிற்பகல் 2:04 வரை சந்திராட்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:04 முதல் இரவு 7:40 வரை சந்திராட்டமம். மகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7:40 முதல் பின்னிரவு 1:17 வரை சந்திராட்டமம். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:17 முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6:54 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.